கர்த்தர் இந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் என்ன நடந்ததை முன்னாடியே சொல்லி அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னது தான் நம்ம இன்றைக்கி முக்கியமானதை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை படிக்கணும்னா ரொம்ப அதுக்கு எவ்வளோ பெரிய டைம் வேணுங்கிறது நீங்கள் தியானிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம முக்கியமானது இந்த நாட்களில் தியானிக்கிறது ஆண்டவர் பேசி நடத்தின காரியங்களை நம்ம தியானிக்கிறதுனால ஏசாயா தீர்க்கதரிசியை எப்படி அழைச்சி ஆண்டவர் அவரை எப்படி அவர் பிறப்பை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் எழுதுறதுக்கு முக்கியமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஏசாயா தீர்க்கதரிசியை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி இப்போ தியானித்தாலே நமக்கு நிறையா காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி அவருடைய அழைப்பை பற்றி அவர் எப்படி அழைச்சி வந்தாருங்கிறத பற்றி, அப்புறம் தீர்க்கதரிசனம் எப்படி உரைச்சாருங்கிறத பற்றி, இன்றைக்கி தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும் பொழுதே நீங்கள் நமக்கு அதில் பெரிய அசைவாடுதல் நமக்கு உண்டாகுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அசைவு வரணும். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்காண்டி தான் நம்ம தியானிக்கும். ஏதோ படித்தோம் அப்படியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தொடப்படணும். இந்த நாட்களில் ஆண்டவர் தொட்டு அவர் நம்மளோட கூட பேசுகிற அனுபவத்துக்கு நம்ம வரணுங்கிறது தான் இந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வசனங்களை தியானிக்கும். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்த பொழுது ஆண்டவரே, தகப்பனே தீர்க்கதரிசியை அழைத்த பொழுதும் கூட ஆண்டவரே நான் சுத்தமில்லை என்று சுத்தப்படுத்தி அதற்கப்புறம் ஆண்டவரே அந்த வேலையை செய்து முடித்த இந்த தீர்க்கதரிசியை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் என்ன பேச வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இப்படி வசனத்தை சொல்கிற பிள்ளைகளை காணப்படவும் தகப்பனே இப்படிப்பட்ட பயத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் இந்த நாட்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க தகப்பனே. எங்களை அனுப்ப உம்முடைய சித்தப்படி செய்ய எங்களை அனுப்புங்க. உம்முடைய ராஜ்யம் பரவ உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்து இந்த நாட்களை வழிநிறுத்தமாக ஜெபிக்கிறேன். ஆவியான அப்படி செய்து வழிநிறுத்த பொருக்கா நன்றி செலுத்துறேன். துதிக்க மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துறேன். ஏசு நாம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்தில் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மூசை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மூசை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொட்டருளும்.
யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூடாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினா, எங்களை நிரப்பும் ஆவியினா, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசா தீர்க்கதரிசியை எப்படி ஆண்டவர் அழைச்சார், எப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. அவ்வளோதையும் படிக்கிறதில்ல. நம்ம முக்கியமாக நமக்கு ஆண்டவர் அவரோட பேசி எப்படி நடத்தினார், எதை குறித்து அவர் முன் குறித்து சொன்னார் தீர்க்க தரிசனமா அப்படிங்கிறத நம்ம ராஜாக்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்டவரை பற்றி சொன்னதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏசா தீர்க்கதரிசி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்ததுனால தீர்க்கதரிசியாக பணியாற்றினவர். அவர் தீர்க்கதரிசியாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைக்கப்பட்டு வந்த தீர்க்கதரிசி. அவர் ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா அவங்க காலத்துலலாம் மனேசியா காலம் வரைக்கும் மனேசியா தான் அவரை அவர் காலத்தில் அந்த வாழால் அறுத்து அவர் கொல்லப்பட்டார்னு சொல்லி பாரம்பரியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அவங்க 4 ராஜாக்கள் காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் நிறைய சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தீர்க்க தரிசிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தவறுதலாக சொல்லவே கூடாது, எதுவுமே கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிற ஒரு தீர்க்க தரிசியாக இவர் இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லும் பொழுது இவங்களுக்கு கோபம் வரும். அந்த இடத்துல தான் நிறைய காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவரை பற்றி இந்த 6வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்களை பற்றி கொஞ்சம், அதாவது ஒரு முன்னுரை மாதிரி நான் சொன்னோம்னாக்கி உங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி உசியா ராஜா தான் முதலாவது ராஜாவாக இருக்கும்போது இவர் ரொம்ப அருமையான ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. எந்த தப்பும் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஒரு இடத்துல பெருமை ஆசாரியனுடைய வேலையை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 நாளாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 2 நாளாகமத்தில் தான் அந்த கதையே வருது. 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் தான் அவர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மேட்டிமை வந்துடுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் 26வது அதிகாரத்தில் நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ல் 16வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறாருன்னா, அதாவது ஆலயத்தில் போய் பலிப்பீடத்தில் அவர் பலி செலுத்து, அந்த தூபம் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த நாட்களில், அப்படி தூபம் காட்டுறதுக்கு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பிரவேசிக்கும் போது அசரியா அந்த இடத்துல ஆசாரியனாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி ஆசாரியனாக இருக்கும்போது அவர் நான் எப்படி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் எப்படி தெரியல. நல்லா இருந்த ராஜா தான். அந்த இடத்துல செய்யும்போது அவங்களும் 80 பேர் அவங்க கூட ஆசிரியர் கூட இருக்கிறவங்களும் தடுக்காங்க.
தடுக்கும்போது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா, நான் தூபம் காட்டியே ஆவேன்னு சொல்லி அவர் போகும்பொழுது, தூபம் காட்டும் பொழுதே இந்த ஆரோனுக்கு தான் அந்த பட்டத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அந்த சந்ததியிலேருந்து தான் வந்து அவங்க செய்யணும், நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே, ராஜாவுக்கு எப்போவுமே பாருங்கள், அவங்களுக்கு எதிராக ஏதோ பேசும்பொழுதோ அவங்கள தாழ்த்தி சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை யார் மத்தியிலையாவது குறைச்சி பேசினோம்னா கோவம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ராஜாக்களுக்கு இன்னும் அதிகமாக கோவம் வரும். அந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆசாரியம் எல்லாம் நீ எப்படி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவனுக்கு வந்து இப்போ தாவீதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா சரின்ட்டு வரும். ஆனால் இவனுக்கு வந்து அந்த மாதிரி வராதபடி ஏன் இருந்தான்னு தெரியல. நல்ல ஆட்சி பண்ணவன். அதெல்லாம் முடியாதுன்னு கோபம் கொண்டு அந்த 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையை பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தின் முன் நின்றே அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிட்டுன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த இடத்துல அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் தடுக்கும்போது கூட அவன் திருப்பி போகும்பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்குன்னு. அப்போ லேவியராமத்தை படிச்சிங்கன்னா, குஷ்டரோகம் வந்தவன் எங்கேயுமே போகக்கூடாது, வெளியே துரத்தி விட்ருவாங்க. அப்புறம் பாருங்கள், வெளியே துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அப்படிப்பட்ட பெரிய ராஜா அவன் குஷ்டரோகம் வந்து கடைசி வரை மறிக்கும் வரை குஷ்டரோகமாக தான் இருந்து செத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை தவறுகளை செய்கிறதுனால இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாமல் இருக்கணும். அந்த இது செஞ்சான். அடுத்தது அவன் மறித்த பிறகு அவனுடைய மகன் வந்து வரான்னு சொல்லி பார்க்கும். அவன் யோதாம்ங்கிற ராஜா வந்து 27வது இந்த 4ஆமத்தில் 27வது அதிகாரத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அவனும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு நல்ல ராஜ்யம் பண்ணான்னு சொல்லி பார்க்கும். இவர் வந்து 16 வயசுல ராஜாவாகி உசியாங்க இவர் 52 வருஷம் யூதாவை அரசாண்டி பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும். இப்போ அவனுடைய மகன் பாருங்கள், அவன் வந்து பாருங்கள் 25 வயசுல ராஜாவாகி 16 வருஷம் அரசாண்டிருக்கான். அவனும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். அடுத்தது வந்து அவனுடைய மகன் வந்து ராகாசுங்கிறவன் வர்றான். அவன் 2 நாளாகமோ 28வது அதிகாரத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அவனும் பாருங்கள் 20 வயது இருந்து 16 வருஷம் அவன் வந்து அரசாட்சி பண்ணான்னு பார்க்கும். அவன் வந்து விக்கிர ஆராதனை பண்ணி ஆலயத்துலலாம் பூரா அந்நிய தெய்வங்களை வச்சு அவன் ஆண்டவருக்கு கோபம் முட்டினான். அவன் வந்து ஒரு காரியத்துலேயும் அவன் நல்லா ஒரு இதை செய்யலை, ஆண்டவருக்கு பிரியமானது செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். அவன் வந்து பாருங்கள், அவன் செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, அந்த சூரிய கடியாரம்னு சொல்லி ஒன்று செஞ்சது மாத்திரம் அவன் வந்து ஒரு பிரயோஜனமாக செஞ்சான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யலை. அவனுடைய மகனாக வந்து இவன் வரான். 29வது அதிகாரத்தில் நீங்கள் வரது நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். அவருக்கு ஒரு நோய் வரும். அப்போ வந்து ஏசாயா தீர்க்கதரிசி தான் அவருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு ஜெய்வார்னு சொல்லி 2 ராஜாக்கள் 20:1 நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் வியாதிப்பட்டு அதுலேருந்து சுகம் பெற்று அவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்து அதில் படிக்க அந்த மனாசையின் மூலமாக தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அறுக்க தலையை வெட்டி கொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவனுக்கு பிறகு வந்து ராஜாக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால இவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசின்னு நம்ம அந்த ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்ததுனால இந்த ராஜாக்களை நான் சொன்னேன். இனி வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நம்ம போகும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி நான் சொன்னேன் ஒரு ராஜ குடும்பத்தில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட பொழுது அவர் அந்த ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நான் வர்றேன், நான் எல்லாம் அரச சபையிலேருந்து நான் வளர்ந்தவன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியுமே, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் வந்ததாகவே தெரியல. அவர் வந்து ஆண்டவருக்கு பயந்துருந்ததுனால ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு அவர் தீர்க்கதரிசிங்கும்போது தீர்க்கதரிசி ஒரு ஆண்டவர்கிட்ட பேசி செய்கிற ஆள். அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. அழைப்பு மாத்திரம் இல்லைங்க, அவர் வந்து அசுத்த உடல் உள்ள மனுஷன் கூட இருக்கேன், நான் வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறவருக்கு நான் எப்படி வேலை செய்ய முடியும்னு சொல்லி தீர்க்கதரிசன வரங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட இப்படி பயந்து நடுங்கி ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இருந்த ஒரு தீர்க்கதரிசி. 6வது அதிகாரத்தில் 1-8 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் ஒரு சிங்காசன காட்சியை கண்டு ஆண்டவரை தரிசிக்கிற மாதிரி கண்டு அவர் பரிசுத்தர் என்று கேராபீன்கள்லாம் பேசுகிறத கேட்காரு. அப்போ தான் சொல்கிறாரு, நீ சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆண்டவரை பார்த்ததுனால அவர் சொல்கிறாரு. அப்போ கேராபீன்கள் பலிபீடத்திலேருந்து தன் கையில் என்னுடைய நாவை வந்து தொடுததை நான் பார்க்கணும். இப்போ நாவை தொட்டு உன் அக்கிரமம் நீங்கிச்சு, நீ நிவர்த்தி அடைஞ்சான்னு சொல்லி அப்போ தான் யார் அனுப்புவோன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த தீர்க்கதரிசன வரங்கள் பெறும்போதே பார்த்தீங்கன்னாக்கி பரிசுத்தமாய் வாழ்ந்து
வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவங்க தான் வந்து இந்த இதை தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் வந்து நிறைவேற்றதை நம்ம பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியில் அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் வந்து தீர்க்கதரிசின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சாங்கன்னாக்கி இதுதான் ஒரு தரிசனத்தை கண்டு ஆண்டவருக்கு உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்லுமா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் ஏற்றுக்கொள்ளாத தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யணுங்கிறத நம்ம முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிடாமல் எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் தோற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர் தேவனை கண்டால் நான் யாருன்னு சொன்னார், தேவை என்ன தேவை, நமக்கு தேவை என்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு அந்த சேவை செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கி பார்த்து அதை வந்து செஞ்சதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்து அவர் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னாக்கி நம்ம கேட்டே ஆகணும். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியான்னு சொல்லி நம்ம நிதானிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நாட்களில் ஜெபிக்கணும். அடுத்தது ரெண்டே காரியத்தில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. பிறப்பை பற்றியும் சிலுவை மரணத்தை பற்றியும் குறிப்பாக அவர் சொன்ன காரியங்கள் அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியில் 9வது அதிகாரத்தில் 2லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படி பிறக்க போகிறாரு அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நிறைய செய்திகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் நம்ம வந்து இந்த தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக இயேசு கிறிஸ்து இது நடுவில் தான் நம்ம உதிக்க போகிறார். இது நடுவில் நிறைய காரியங்கள் வந்து ஒரு இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இருள் காட்சி. அந்த காட்சியில் இவர் சொல்கிறாரு, நம்மளை வந்து எழுப்பக்கூடிய ஒரு பேரொளி நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அப்போ இவர் வந்து யூத குலத்தில் பிறக்க போகிறாருன்னு சொல்லி அவர் சொன்னாலும் இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். தீர்க்க தரிசனங்கிறது வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். அதை வந்து இவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து யூத குலத்தில் பிறந்தாலும் முழு உலகத்துக்கும் அவர் வந்து முழு உலகத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒரு இருளில் கிடக்கிற ஒரு ஜனங்களை ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு மகனாக தான் அவர் வந்து உதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னது வார்த்தையெல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லி மத்தேயுவில் நீங்கள் முதலாகவே அதை எழுதுவாருன்னு நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி பிறப்பார், பேர் என்ன பேர் எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னதை தான் மத்தேயுவில் அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஏசாயா இந்த காரியங்களில் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன காரியங்கள் நிறைவேறும் பொழுது அவர் பிறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் பிறக்கிறாரு. அவர் வந்து ராஜாக்கள் காலத்தில் இருந்தாலும் அவர் வந்து தீர்க்கதரிசனமாக சொன்ன வசனங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நடந்து அவர் அப்படி சொன்னதெல்லாம் நடந்து அவர் வந்து என்ன சொன்னாரோ ஆண்டவர் கிறிஸ்து எப்படி பிறப்பார்னு சொன்னாரோ அது பூரா நிறைவேறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு பணிபுரியணுன்னாக்கி எப்படி தரிசனத்தை கண்டு எப்படி சொன்னால் நமக்கு பரிசுத்தமாக நம்ம வாழணும், பரிசுத்தமான காரியங்களை சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் எல்லாத்தையும் நிதானிச்சுட்டு தான் நம்ம சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கி அவர் அழைப்பு பரிசுத்தம், அப்புறம் பார்த்திங்கனாக்கி ஆண்டவருடைய அழைப்பு மாத்திரமில்லை ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி நம்முடைய தரிசனத்தை கண்டு எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும். அதனால் ஆண்டவருடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் வந்து ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் நிறையா வந்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் இவர் வந்து இப்படி பிறந்து ஒரு மேசியா பிறப்பார், அவர் வந்து விடுதலை தருவார், இருளின் இருக்கிற ஜனங்கள்லாம் பெரிய வெளிச்சத்தை காம்பாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம இப்போ மழை பெய்யாத காலத்தில் மழை பெஞ்சணுன்னா நோவா கிண்டல் பண்ணாங்களா, அது மாதிரி தான் இவரையும் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம தியானிக்கலாம். அப்போ யூத குலத்தில் பிறந்து உலகம் முழுசுக்கும் நம்ம அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க தான் கிறிஸ்து பிறக்காருன்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்தையுமே சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கன்னிகை தோன்றுவா, அந்த கன்னி வயிற்றில் தான் பிறப்பார். இந்த இருளில் கிடக்க எல்லா ஜனங்களும், அதாவது இந்த பிறப்பின் மூலமாக ஒரு ஜாதிக்கு இல்லாட்டா ஒரு மதத்துக்கு அப்படின்னு ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியவோ இந்த மனுஷங்களெல்லாம் பிரிக்கல ஆண்டவர். எல்லா உலக அனைத்துக்கும் வெளிச்சத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை வந்து ஆண்டவர் இவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ பிறப்பு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் பிறந்து நமக்காக எல்லாத்தையும் பாடுகளை எல்லாத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்கு அவர் பிறந்தார். அவர் இருளில் இருக்கும் பொழுது நம்ம இருளில் இருக்கும்போது நம்மளை வெளிச்சத்து கொண்டாதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அதுக்கு பிறக்கிறதுக்கு தான் அவர் பிறப்பே வந்தது. அந்த பிறப்பு வந்து ரொம்ப அதிசயமானது. அதே ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது ஒரு பெரிய நற்செய்தி தான். நமக்கு கிறிஸ்து பிறக்கிறது நமக்கு ஒரு நற்செய்தி. அதை வந்து இவர் வந்து முன்னாடியே சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ
இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா மேசியாவை பற்றி நல்லா அறிஞ்சிக்கிட்டார். பரிசுத்தர் மேசியா அவர் தீர்க்கதரிசனம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறாருங்கிற அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு தான் அவருடைய பிறப்பை பற்றி ஒரு சரித்திரத்திலே திட்டோட்டமாக இருந்தது அவர் வந்து அறிக்கிறார். அப்போ சரித்திரபூர்வமாக நம்ம சொல்லணும்னாக்கி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தைகளை சொல்லும்போது அது நிறைவேறும். அப்படி நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம சொன்னோம்னாக்கி அது நிறைவேறாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிறப்பை பற்றி சொன்னார்னா அது பெரிய காரியம். ஆனால் நாம் வந்து மற்றவங்களோட பேசும் பொழுதோ மற்றவங்களோட கூட ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லும் பொழுதோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுதோ நாம் வந்து ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ இந்த இருளில் கிடந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனமாக எழுதினார்லாம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களோட பேசும்போது அது ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுக்கு ஆண்டுடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது நமக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் அதை வந்து ரொம்ப ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம அதை செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு செய்வார். நம்ம 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 மூளைக்கு தோன்றதை மற்றவங்களோட பேசக்கூடாது, மற்றவங்களோட தீர்க்கதரிசனம் நம்ம சொல்லக்கூடாது. நிறையா ஒரு மிஸ்டரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு பேரை கூட சொல்லிடலாம், பிரபலமானவர் தான். அவங்க வந்து சொல்லுவாங்க எப்போவும்னா பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவன் வந்து தான் மனசில் தோன்றதை சொல்கிற தீர்க்கதரிசியாக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய செய்தி அவருடைய செய்தி நான் கேட்பேன். பீகாரில் ஒர்க் பண்ணுறவங்க வேலை பண்ணுறவங்க அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அண்ணன் செய்தி ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அவருடைய செய்தி. நீங்களாம் கேளுங்க. இப்படிப்பட்ட செய்தி கொடுக்குறவங்களாம் இன்றைக்கி இருக்காங்களான்னு தெரியலை. நிறைய பேர் முன்னாடி இருந்தாங்க. முன்னாடி இருந்ததில் இப்போ நான் பார்க்குறதில்ல இவர் நல்ல செய்தி கொடுப்பாரு. அதில் சொன்னார் தீர்க்கதரிசனம் சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுறதை சொல்லணும். இவங்க தோன்றதை சொல்லி நிறைய காரியத்துலேருந்து நிறைய செய்திகளில் சொல்லுவார். அதனால் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்கிறத கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருந்து போகாதபடி ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத மற்றவங்களோட கூட இடைப்பட்டு நமக்கு சொல்லுவார். அதுதான் தீர்க்கதரிசனங்கிறது. மற்றவங்க சொல்கிறதே நமக்கு தீர்க்கதரிசனம் கிடையாது. நம்மளோடும் பேசுவார். பவுல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் இங்கே ஆண்டவருக்கு விழத்தடப்பட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஆளை அனுப்பும்போது அவர்கிட்டையும் பேசுவார், பவுல்கிட்டையும் பேசுவார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கி அங்கேயும் பேசுவார், இங்கேயும் பேசுவார், பேதுருட்டையும் பேசுவார், கொர்நேலியு வீட்டிலேருந்து வர்றவங்ககிட்டையும் பேசுவார். அப்போ ஒருத்தர்கிட்ட பேசாமல் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதே கிடையாது. அப்போ நம்மளோட பேசுனதை அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க தீர்க்கதரிசனம் மூலமாக நமக்கு சொல்லுவார். அது நமக்கு சரியான்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறத பார்த்து நம்ம தீர்க்கதரிசனம் யாரும் சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்குங்கிறதோ இல்லாட்டா ஏதோ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறதோ அதை தான் செய்யணும். நம்ம வீணான இதுக்கு நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். அதை நம்ம முக்கியமாக இருக்கணும். அதில் வந்து எஸ்ஐயா தீர்க்கதரிசி அவ்வளோ உண்மையாக இருந்தார். தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் நாவை தொட்ட பிறகு தான் அவர் சுத்தமானன்னு சொல்லி அவர் வந்து அந்த பிறப்பை பற்றி மற்ற இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. என்னுடைய ஜெபத்தில் வந்த காரியம் இது. எத்தனை காரியங்கள் நமக்கு கற்றுத்தரும்னு தெரியல. பிறப்பை பற்றியும் ஒரு மரணத்தை பற்றியும் சொல்லணுன்னாக்கி எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லியிருக்காருன்னா நாவை பரிசுத்தமாக்கிட்டு தான் நான் அந்த இடத்துக்கே போவேன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி தான் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய நாவு பேசும்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை எத்தனை பயத்தோடு நம்ம பேசணுங்கிறத நம்ம உணர்ந்து நாட்களில் நம்ம ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கி நான் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியில் 53வது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மரணத்தை பற்றி சொன்ன காரியங்கள், அவர் சொன்ன காரியங்களை தான் ஆண்டவர் எப்படி சிலுவையில் மரணத்தின் மூலமாக எப்படி நமக்கு சம்பாதிச்சிருந்தார், என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இருக்குது. அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை நம்ம சுருக்கமாக படித்தோம்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவம் செஞ்சு நம்முடைய சரீரத்தில் நோய்களெல்லாம் அவருடைய சரீரத்தில் உள்ள அந்த காயப்பட்ட கரம் நம்மளை தொடும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தாரு. சரீரத்தில் வியாதி, அதில் வந்து நம்ம சரீரத்தில் நிறைய தீராத வியாதிகள் கூட பாவங்கள் நிமித்தமாக வந்த நோய்கள் அதெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு சுகம் கிடைக்குங்கிறது நிச்சயமாக நம்ம உறுதியாக நம்ப முடியும். ஆண்டவரை நம்பி நமக்கு எத்தனை நோய்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்க முடியாதுன்னு மனுஷன் கைவிட்டுருவான். இப்போ டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி இது அவ்வளோதாங்க எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னதை
நிறைய பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ மனுஷனால் முடியாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் செய்ய நினைச்சது எதுவும் தடையும் படாது. அதனால் அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்ம நோய்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை பற்றி தான் 53வது அதிகாரத்தில் ஃபுல்லாக அவர் சொல்கிறார். அப்போ அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை அவர் மீது அவர் மேலே தண்டனையை ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டதுனால தான் நமக்கு விடுதலை. ஏன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும்போது அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க ஏதாவது தோல் கொடுக்கணும்னாக்கி அந்த கஷ்டத்தில் அவங்க ஈடுபட்டு நான் இந்த நிவர்த்தி பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால் தான் அது நிவர்த்தி கிடைக்கும். அவங்க பாவத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்க கஷ்டப்பட எப்படியோ விட்டுட்டு நான் கஷ்டப்படுறதுக்கு நான் ஏதோ உதவி செய்தேன்னு மட்டும் சொன்னோம்னாக்கி அதனால அவங்களுக்கு உதவி கிடைக்காது. அவங்களோட கூட நம்ம இடைப்பட்டு அவங்களோட என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பார்த்தீங்களா? அது மாதிரி ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இருக்கிற எல்லா குற்ற உணர்வு எல்லாத்தையும் ஆண்டவர்னா நம்ம மைண்டு சரியே இல்லை. ஒரு சரியான காரியங்கள் செய்யாத போது ஆண்டவர் அதெல்லாம் சரி பண்ணி அவர் நம்ம பாவங்களை நம்ம சாபங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து எல்லாவற்றுக்கும் விடுதலையை கொடுத்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கி நம்மளோட கூட பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அன்றைக்கு அவர் சிலுவை மரணத்தை மாத்திரம் செஞ்சிருக்க 2ஆம் வருகை பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட இன்றைக்கி இடைப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளோட பேசுகிறோம். ஜெபிக்கும் பொழுதே நமக்கு பக்கத்தில் இருக்கேங்க, உனக்கு அருகாமையிலேருந்து நான் உன்னோட கூட பேசுகிறேன், நீ என்னோட கூட பேசு, நான் உன்னோட கூட பேசுவேன். எதன் மூலமாக? வார்த்தையின் மூலமாக பேசுவார். நம்மளை என்னமோ இப்போ நம்ம ஒருத்தர் பேசும்போது என்னெல்லாமோ நம்ம கதையை பேசும்போது அப்படி கிடையாது. வார்த்தையின் மூலமாக நம்மளை எச்சரிப்பு கொடுப்பார். வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிற நல்ல தகப்பன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா அவரிடம் விலக மாட்டார். நான் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாது. அவர் நம்மளோட கூட வார்த்தையின் மூலமாக பேசுகிற தேவன். நான் குறிப்பாக சொன்னேன், பேசுகிற நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசும்பொழுது அந்த வார்த்தையை பிடித்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் விடுதலை நமக்கு கிடைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு வர வேண்டிய தண்டனை, நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். அதுலேருந்து பரிகரித்து நம்ம தண்டனையை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த மூலமாக மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு வாழணுங்கிற அந்த வழியை நமக்கு திறந்து அந்த அந்த கிறிஸ்துவின் முன்பாக நம்ம அந்த மரித்ததுனால நமக்கு வருகிற ஒரு பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மகா பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்குது. சிலுவையின் பாடுகள் மத்தியில் அக்கிரமக்காரரோடு அவர் அக்கிரமக்காரங்க மத்தியில் தான் அவர் இந்த அக்கிரமக்காரர் காட்டி அவர் ஜெபித்தார். அவன் பாருங்கள் கள்ளனுக்கு ஜெபித்தார். அவன் இன்றைக்கே பரதேசில் இருப்பேன்னு சொன்னார். அப்போ கொலைகாரன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் செய்ததான் மன்னிக்கிறவர். மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பாதபடி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் சிலுவையில் இருந்தவனே மன்னிச்சிட்டாருன்னா அவன் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா அவர் வரும்பொழுதே மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கணும். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமைத்திருக்குதுன்னா யோவான் ஸ்நானம்னு சொல்கிறாரு. முன்னாடி இயேசுவும் வந்தப்புறம் அந்த தான் சொல்கிறார். மனம் மாற்றங்களை தரதுக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வேணும். அவர் இதயத்துக்குள்ளே வரணும், அவருடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். அவர் சிலுவை மரணம் நமக்கு எதுக்காகன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அநேக பிள்ளைகளுக்கு சமாதானம் இழந்து இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அந்த இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளால் முடியாது, ஆனால் ஆண்டவரால் நமக்கு தர முடியும். அதை தான் இன்றைக்கி நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம படிக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்க. பிறப்பு இறப்பை பற்றி பேசினாலும், ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும், அந்த தீர்க்கதரிசன வரங்களை பெற்றுக்கொண்டாலும், நான் பெரிய தீர்க்கதரிசின்னு அவர் சொல்லாதபடி நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு எச்சரிப்பின் சத்தத்தெல்லாம் கொடுக்குற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும், ஆண்டவர் அவர் நாவை தொட்டு அவர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் இந்த காரியங்களெல்லாம் எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆண்டவருக்கு பயம் இருக்கணும், ஆண்டவருடைய அழைப்பு இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் அதுக்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளையாக மாற்றிருக்கிறாரான்னு சொல்லி நம்ம கண்டு அதுபடி நம்ம நடக்கும் பொழுது இந்த காரியங்களில் ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி இருந்தாரோ அதுபோல் நம்ம இருந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமில்லை, ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அநேக காரியங்கள் இருக்குது. நமக்கு குறிப்பிட்ட காரியங்களை தான் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய ஏசாயா தீர்க்கதரிசியெல்லாம் படிங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவங்க வாழ்க்கையில் நடந்து எப்படி நடத்தினார் ஆண்டவருங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடத்தணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். எத்தனை பதவியில் இருந்தாலும், எத்தனை நமக்கு உயர்வுகள் இருந்தாலும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தப்படும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துவார். அப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு ஊழியம் பண்ண ஏசாயா தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எழும்பணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் வாழ, சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு தந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
அதிகமாக நிறைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்குற பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேச இன்னைக்கு ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீரா உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆம் சாமி, உமக்குள்ளே வளரணும் என்றார் ஆண்டவரே. தேசையா நாக்கை தொட்டது போல எங்களுடைய நாவை தொட்டு பேசுவதற்கு ஆண்டவரே இல்லை தகுதிப்படுத்துகிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரையா. இந்த பிறப்பை பற்றியும் மரணத்தை பற்றியும் எழுதுவதற்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தின அந்த ஏசா தீர்க்கதரிசியை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று நாங்கள் பேசாதபடி எங்களுடைய வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய வார்த்தை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று வாழாதபடி நாங்கள் ஆண்டவரே, ஏனோ தானோ என்று தீர்க்கதரிசனம் சொல்லாதபடி மற்றவர்களோடு பேசும் பொழுது தேவன் பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பேச கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாலும் அதை நாங்கள் சொல்லுகிற அந்த விதத்திலே நாங்கள் சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆண்டவரை பக்குவப்படுத்துங்க. சிலுவை மரணத்தின் மூலமாய் எங்களுக்கு அந்த இரத்த கொட்டைகளை மறைத்து காக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை தந்திருக்கீங்க, ரட்சிப்பை தந்திருக்கீங்க, பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு பாவத்தின் நிமித்தமாக வருகிற தண்டனை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து எங்களை வெற்றி வேந்தராய் ஆண்டவரே இருக்கிற தேவன் எங்களுக்கும் வெற்றியை தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற இந்த ரட்சிப்புக்காய் நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்படட்டும். பரிசுத்தத்துக்களை இன்னும் வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கைகளே வந்து அநேக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி செய்து வழிநடத்தணுமா செபிக்கிறப்பா. உடைய சிலுவை மரணமும் உடைய பிறப்பும் எங்களுக்கு எத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்பதை அறியாதபடி ஓடுகிற பிள்ளைகள் ஜனங்கள் அறிந்து கொள்ளபடியாய் ஆண்டவரை நாங்கள் பேச கிருபை செய்யுங்க ஆண்டவரை. நீங்கள் எத்தனை பெரிய பாவத்தை எங்களுக்காக சுமந்து தீர்க்க எங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்து எங்களுக்கு ஆண்டவரை ரட்சிப்பை தந்தீங்களே சுவாமி அக்கா, நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளையாய் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பை கொடுக்க வந்த தேவன் நீங்கள் என்பதை அறிக்கை செய்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேக பிள்ளைகள் ஓடி வரட்டும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தட்டும். உங்களுடைய உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். உலகம் அனைத்துக்கும் ஆண்டவரே நீர் எல்லா ரட்சிப்புக்கும் தர வல்லமுள்ளவர் என்பதை உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய வழிநடத்தலை கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளோ பெரியவர் என்பதை கண்டுகொள்ளட்டும். இந்த சிங்காசன காட்சியை கண்டது போல் நாங்களும் காட்சிகளாக மூலமாக ஆண்டவரை தரிசனத்தை கண்டு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள்லாம் தரிசனத்தை காண்பார் என்று சொன்ன தேவன் தரிசனத்தின் மூலமாக பிள்ளையோடு பேசி ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமா செபிக்கிறையா. நீங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவன். உமக்கு எல்லா வல்லமும் உண்டு. உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றுக்கும் அதிபதியான தேவன், சர்வ ஞானி, சர்வ வல்லமுள்ளவர் என்று அறிக்கை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வர இந்த நாட்கள், இதிலிருந்து நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இப்படி செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானமாக வாழ
எந்த இடத்துல ஆண்டவரே சமாதான குறைவு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பிரவேசித்து சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறப்பா. அப்படியே ஒருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீ செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்துக்கு பதிவிடுத்தபடியாக நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.